அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. ஒருவர் ஐஸ்கந்தக் වගේ දියවලා යනවා. අපේ ජනාධිපතිතුමා අනුර කුමාර දිසානායක මැතිතුමාගේ කටින් කියපු වචනයක් වදනක්. හරිම ලස්සන වදනක්. பொய் ஐஸ் மலை போல் கரைந்து சென்று விடும். அது பொய் என்பது ஒரு ஐஸ் மலைக்கு சமமானது. அது நிச்சயமாக கரைந்து சென்றுவிடும் என்ற ஒரு கருத்து பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கருத்தாக கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கமும் பொய் சொல்வது மாபெரும் குற்றமாக சொல்லப்படக்கூடிய விடயமாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அரசியல் என்றால் பொய்கள் கலந்த ஒரு உறப்பிடம் என்பதை அனைவரும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டப்பட்ட ஒரு உண்மை. எவரிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்வது இது அரசியலப்பா, இவர்கள் சொன்னாலும் அவர்கள் சொன்னாலும் பொய்தான் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் பொய்யைத்தான் உண்மை என்று பரப்பினோம், அது பொய்யென்று தெரிந்திருந்தோம், ஆனால் உண்மை என்று பரப்பினோம் என்று நாவு பூசாமல் சொல்லக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியலாக இருந்தாலும் உனது வாழ்க்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ உண்மையாளனாக நடக்க வேண்டும், நேர்மையாளனாக நடக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்கின்றான். உனது வாழ்க்கையாக நீ எடுத்து நடக்க வேண்டியது உனது கடமை. அரசியலுக்கு வந்தால் நீ வேடத்தை மாற்றிக்கொள்வது, இயற்கையில் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருப்பது என்பது இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறை ஒரு நேர்மையான வழிமுறை கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் ஏன் செய்ய வேண்டும் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நன்மையை மாத்திரம் கருதி, உனது நன்மையை, உன் கட்சியின் நன்மையை, உன் கட்சியுடைய இருப்பை, அடுத்த தேர்தலுக்குரிய நடவடிக்கையை அல்லது உனது சுயலாபத்தை, இதனை கருத்தில் கொண்டு அரசியல் செய்வால் அது உண்மையான அரசியலாக மாறாது. அரசியல் என்பது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகும். ஆன்மீகத்தில் பாதிதான் அரசியல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அழகாக காட்டித் தந்திருக்கின்றான். அப்படி இருக்கும் போது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய எமது உறுப்பினர்கள் அவர்களிடம் இந்த முன்மாதிரி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னீர் மொலஃபர் அவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் பேச மாட்டேன், அதற்காக என்னை நியமிக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார் என்ற ஒரு வதந்தி பரவியது. அதற்கு ஒரு பதில் அவர் அளித்திருக்கின்றார். நான் அப்படி சொல்லவில்லை. ஹஜ் உடைய விஷயத்தை, வக்கூப் சபையுடைய விஷயத்தை என்னால் பார்க்க முடியாது, அது எனது அமைச்சுக்குள் வரக்கூடிய விடயம் அல்ல, அதனால் அதற்கு எந்த அதிகாரத்தையும் என்னால் செலுத்த முடியாது என்று தான் சொன்னேன் என்பதை சொல்லியிருக்கின்றார். இப்படி சொன்ன இந்த முனீர் முலஃபர் அவர்கள் ஏன் அதனோடு சேர்த்து அவர் எதனால் விமர்சிக்கப்பட்டாரோ, முஸ்லிம்களுடைய பிரச்சனையை நான் பேச மாட்டேன் என்ற ரீதியில் விமர்சிக்கப்பட்டாரோ, அதே ரீதியிலான பதிலை சொல்லவில்லை. சொல்வதற்கு பயப்படுகின்றாரா? முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சினை வந்தால் பாராளுமன்றத்தில் மூலமாக நான் அதற்கு எதிராக, எனது கட்சி அதற்கு ஆதரவாக நின்றாலும் நான் அதற்கு எதிராக நிற்பேன். எனக்கு கட்சியை விடவும், எனது கட்சி கொள்கையை விடவும், பாராளுமன்ற உறுப்புரிமையை விடவும் எனது மார்க்கமும் நான் செல்லக்கூடிய மர்மையும் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய வேதம் தான் முக்கியம் என்று கூறவில்லை. அப்போது இந்த முனீர் முலஃபர் அவர்களும் அரசியல் செய்கின்றாரா, ஆன்மீகத்தோடு சேர்ந்து அரசியல் செய்கின்றாரா என்ற கேள்வி நிற்கின்றதல்லவா? சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், உலகமாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாளராக, நேர்மையாளராக இருக்க வேண்டும். உங்களது பணி இறைவனுக்காக இருக்க வேண்டும், மனிதனுடைய நன்மைக்காக, நலனை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். அவன்தான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை என் வாழ்க்கையில் நான் காணவில்லை. கண்டால் அவன் குறித்து பேசுகின்றேன். ஆகையால் பேசும்போது எல்லோரும் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். எமது சமூகத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை
காக்கக்கூடியவனாக பாதுகாக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். இறைவன் சொன்ன அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய சில மக்கள் இன்றும் வெளியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேர்மையான குரலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குரலாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்ற நோக்கம், லட்சியம் எங்களுடன் வர வேண்டும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்.